வணக்கம். கதையோட உறவாடு. இந்திரா சௌந்தரராஜனினுடைய வைரபூமி கதையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். தங்கம் மாதிரி எல்லாராலையும் அணியக்கூடியது வைரம் கிடையாது. விலை மட்டுமே அதுக்கு காரணம் கிடையாது. அதுக்குன்னு சில சூட்சும சக்திகள் இருக்கு. அந்த சூட்சும சக்திக்குள்ள தெய்வமே சிக்கினா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த கதை. கதையோட ஆரம்பத்துக்கு போகலாம். கதையோட ஆரம்பத்தில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் யாருக்கோ காத்துட்ருக்கிற ஸ்ரீதரன் எப்படி இருக்கான் அப்படின்றத கொஞ்சம் கற்பனையில் பார்த்துடலாம். பைஜாமா குர்தான்னு வட இந்திய உடை, நெத்தி நிறைய விபூதி, கழுத்தில் ஸ்படிக மாலை, காலில் கொஞ்சம் கூட அழுக்கில்லாத செருப்பு. மொத்தத்தில் ஒரு ஆசிரமத்து சிஷ்யனோட கலை அவனோட முகத்தில் தெரியுது. அவன் ரொம்ப பரபரப்பாக ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டே இருக்கான். உலகத்தில் எத்தனை சூட்கேஸ் இருக்குது, எத்தனை ப்ரீஃப் கேஸ் இருக்குது அப்படின்றத நாம் விமான நிலையத்தில் தான் பார்க்க முடியும். ரொம்ப பரபரப்பாக அவன் தேடிட்டு இருந்தப்போ அவன் தேடிட்டு இருந்த அந்த ஆள் அவர் பக்கத்தில் வராரு. அவரையும் கொஞ்சம் கற்பனையில் பார்த்துடலாம். பட்டு பஞ்சகச்சம், அதே மாதிரி மேலே ஷெர்வானி கோட், தலையில் தொப்பி, கை விரல்களில் நவரத்ன மோதிரம், கழுத்தில் ஒரு பெரிய சங்கிலி, அந்த சங்கிலியில் கூட ஒரு மரகத பதக்கம், நெத்தியில் சந்தனம் அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் ஒரு குஜராத் சேட்டு மாதிரி ஒருத்தர் வராரு. அவருக்காக போட்டதுக்குனே கையில் சந்தன மாழை வாங்கி வச்சுருந்தான். ஸ்ரீதரன் அவரை பார்த்த உடனே அவர் காலில் போய் விழுந்துட்டான். அவரும் அவரை அணைச்சிக்கிட்டே வெளியே போகிறாரு. ஜி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஸ்ரீதரன் வரான். ஸ்ரீதரன் கூப்பிட்ட அந்த ஜியோட பேர் மாணிக்லால். மாணிக்லால் அவன்கிட்ட ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு அவரும் கேட்டுக்கிட்டே வராரு. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஜி, ஏன்னா உங்களுக்காகவே நான் ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டேன். அதுவும் இல்லாமல் திடீர்னு தான் சொன்னாங்க அப்படின்னு அவன் சொன்னப்போ மாணிக்லால் சொன்னான், நானே இன்னைக்கு காலையில் தான் முடிவு பண்ணேன், அதனால தான் யாருக்கும் தகவல் தரல. உன்னை தவிர யாருக்கும் நான் இங்கே சென்னை வந்திருக்கதே தெரியாது, தெரியவும் கூடாது. அவர் அப்படி சொன்னதும் ஸ்ரீதரன் முகத்தில் ஒரு ஆச்சரிய அலை. ஏஞ்சி நீங்கள் வந்திருக்கிறது தெரிஞ்சால் எவ்வளோ கூட்டம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கும் தெரியுமா? நான் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன் ஸ்ரீதர். இந்த மாணிக்கலால் எப்போவும் எதையும் திட்டமிட்டு தான் செய்வான்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே வரவும் ஸ்ரீதரன் முகத்தில் ஒரு ஆச்சரிய அலை. என்ன ஜி சொல்கிறீங்க, ஏதாவது திட்டமா அப்படின்னு கேட்குறான். மாணிக்கலால் சிரிச்சுக்கிட்டே காரில் போய் ஏறி உட்காந்துடுறாரு. நீங்கள் இப்படி வர்றீங்க அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படி வரவேற்றிருப்பேன் தெரியுமா? இப்படி ஒரு சாதாரண சந்தன மழையோடய அவங்கள வரவேற்க முடியும் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறான். ஸ்ரீதரா, இப்போ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் வந்திருக்கிறது இப்போ ஒரு முக்கியமான வேலைக்காக. உனக்கு இந்திராட்சி அம்மன் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? இந்திராட்சியா? ஆமாம், கல்யாணிமலை இந்திராட்சி அம்மன் தெரியுமா உனக்கு? தெரிஞ்ச மாதிரியும் இருக்குது ஜி, ஆனால் தெரியாத மாதிரியும் இருக்குது. ஆனால் இப்போ அந்த அம்மனுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்கீங்க? அம்மனுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவள் வைரத்துக்கு ஆபத்து வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க, வைரத்துக்கு ஆபத்தா? ஆமாம், இந்திராட்சி அம்மன் கிரீடத்தில் ஒரு வைரக்கல் இருக்குது. அந்த கல் சாதாரண வைரம் கிடையாது. நவரத்ன வியாபாரம் செய்கிற என்கிட்ட வந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் அந்த வைரம் பற்றி கேட்டான். அதுக்கு விலை மதிப்பே கிடையாதான். அது கையில் இருந்தால் உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சக்தி அதுக்கிட்ட இருக்கான். அவன் பேசியதை கேட்டு நானே அதிர்ச்சி அடைச்சிட்டேன்னா பாரு. அப்படியா? ஆமாம், வைரங்கிறது சுக்கிரனோட அம்சம். சுக்கிரனோட தயவு இருந்தால் தான் கவர்ச்சி, அழகு, யோகம், போகம் இப்படியெல்லாம் கலைத்துறையில் சாதிக்க முடியும். அதனால அவன் பேசுனதில் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்றது தான் என்னோட கேள்வி. என்னென்னமோ சொல்கிறீங்களே ஜி, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இந்த கல்யாணி மலை அதுவே எங்கே இருக்குன்னு தெரியாதே. எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, நம்ம அங்கே தான் போகிறோம். என்ன ஜி சொல்கிறீங்க, எப்போ கிளம்ப போகிறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில். நாளைக்கு காலையில் மலையில் சாமி முன்னாடி நான் இருந்தே தீரணும். நான் அந்த வைரக்கல்லை பார்த்தே ஆகணும். பார்த்து இது இனிமே எதுவும் கேட்காத ஸ்ரீதரா, என் கூட புறப்படுறதுக்கு மட்டும் தயாராகு அப்படின்னு சொல்லி மாணிக்கலால் உடை மாற்றுவதற்காக சூட்கேஸை திறந்தப்போ உள்ள 2 துப்பாக்கி இருந்துச்சு. அது ஸ்ரீதரன் கண்ணிலையும் பட்டுச்சு, உதறலும் கொடுத்துச்சு. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி உயரமாக இல்லாமல் பழனி திருத்தணி மாதிரி நினச்சா நடந்தே போயிடுற ஒரு உயரத்தில் இருந்தது கல்யாணி மலை. தரமார்க்கத்தில் தார்ச்சாலையில் பயணிகள் போகும்போதே மலைக்கு மேலே இருக்க கோபுரமும் மலைப்படியும் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரியும். செவ்வாய் வெள்ளினாலே நிறைய கூட்டம் வரும். மற்ற நாளில் கோயில் பட்டர் தான் இருப்பார். அவரோட சில குரங்குகளும் மேலையில் இருக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் எங்கேருந்தும் அப்படி ஒரு கூட்டம் வரும்னே தெரியாது. கூட்டம் கட்டி ஏறுற அந்த உச்சி வேலையில் தான் இந்திராட்சி அம்மனுக்கு அபிஷேகமே நடக்கும். அந்த நேரத்தில் அவளை பார்க்கறதுக்கு கோடி கண்ணு வேணும். கிழக்கு நோக்கி நின்றுக்கிட்டு அருள் பாலிக்கிற அவளை காலை சூரியனோட கதிர்கள் கொஞ்சம் கூட தடையே இல்லாமல் முன்வாசல் வழியாக அவள் மேலே போய் விழும். அப்போ அவள் கிரீடத்தில் இருக்கிற வைரத்து மேலே சூரிய ஒளி கதிர் பட்டு அப்படியே ஒரு லாரியோட ஹெட்லைட் வெளிச்ச மாதிரி அந்த இடமே வெளிச்ச கோட்டையாயிரும். அப்படி ஒரு தருணத்தில் நம்ம போய் அந்த வைர ஒளியை பார்க்கணுமே,
அப்பப்பா அதை பார்க்குறதுக்கே கண்கூடி வேணும்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் சுக்கிரன் நீசமாக இருக்கோ, அதே மாதிரி கலைத்துறையில் யார் யாரெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்திராட்சி தான் தேவதை. பல ஜோசியக்காரர்களும் அப்படி சொல்லி தான் அவங்கள இந்திராட்சிக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணி மலைக்கு வந்து திரும்ப போனவங்களுக்கும் அவங்க அளவுக்கு ஒரு விமோச்சனம் ஏற்பட்டுருது அப்படின்றது தான் இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டான விஷயம். அந்த வைரத்தை அபகரிச்சுட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமலேயா இருப்பாங்க? அதை அபகரிக்க எவ்வளவோ முயற்சிகள் நடந்திருக்கு. ஆனால் ஒன்று கூட ஜெயிச்சதா எந்த வரலாறும் கிடையாது. முகலாயர்கள் காலத்தில் ஒரு தடவை இந்திராட்சி அம்மனோட வைரத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக கோட்டையவே சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் அந்த சன்னதிக்குள்ளே இருக்கிற பட்டர் அந்த கோயிலோட விக்கிரகத்தில் இருக்க வைரத்தை எடுத்துட்டு வேகமாக போய் அது ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுட்டாரு. அவரும் அந்த கிணத்துலேயே மூழ்கி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கிரீடமே இல்லாமல் இந்திராட்சிக்கு பூஜை நடந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சித்தர் இந்திராட்சியை வணங்க வந்து அவர் தன்னுடைய நோயிலிருந்து விடுபட்டுறாரு. அதனால அவர் அப்படியே தங்கி அங்கேயே உட்காந்துருந்தப்போ அவரோட கனவுல இந்திராட்சி தோன்றி கோயில் கிணத்துல தான் கிரீடம் இருக்குன்னு சொல்லி மறுநாளை கிணத்துக்குள்ளே இறங்கி பார்த்தப்போ காற்று கூட புக முடியாத ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே வைர கிரீடம் இருந்தது. அன்னைக்கே அது இந்திராட்சி தலையிலையும் ஏறிச்சு. அதுக்கப்புறம் அந்த வைர கிரீடத்தை திருட நிறைய முயற்சி. ஆனால் அது எல்லாமே இந்திராட்சி ஏதோ ஒரு வகையில் தடுத்து அந்த கோயிலுக்கு காவலாக ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் மலைக்கு மேலேயே குடிசை போட்டு கொண்டு இருக்கிற அளவுக்கு உருவாக்கிட்டாங்க. இந்திராட்சியோட அந்த வைரம் குபேரன் கொடுத்தது அப்படின்னு ஒரு ஸ்தல புராண வரலாறு சொல்லுது. சுக்கிரனுக்குரிய தலமும் அந்த கல்யாணி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய இந்த கல்யாணி மலையில் இப்போது இந்திராட்சியோட வைரத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி மாணிக்லால் வந்ததும் எப்படி இருக்கும்? இப்போ மலையடி வாரத்தில் ஒரு வாடகை காரில் மாணிக்லாலும் ஸ்ரீதரனும் உள்ளேருந்து வெளியே இறங்குறாங்க. மாணிக்லால் தன்னோட தொப்பியை தூக்கி போட்டுட்டு தலைமுடியை இழுத்து கட்டி பெண் பிள்ளைகள் போனி டெயில் சடை போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு வடிவத்தில் போட்டிருந்தாரு. நல்ல வெண்ணிறத்தில் ஜிப்பா பைஜாமா. ஸ்ரீதரன் சாதாரணமாக ஒரு வேஷ்டி கட்டி முழுக்கை சட்டை போட்டிருந்தான். தோளில் ஒரு துணிப்பை தொங்கிட்டு இருந்துச்சு. காலையில் ஒரு 6 மணி இருக்கும். அப்படியே அண்ணாந்து பார்த்து கல்படி வழியாக மலையை பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. வானத்துலேயும் கொஞ்சம் மேகமூட்டம். ரொம்ப வேகமாக எல்லாரும் மேலேறி போயிட்டுருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேற. ஜி, நாமளும் ஏறலாமா அப்படின்னு ஸ்ரீதரன் கேட்குறான். மாணிக்லால் கிட்ட கொஞ்சம் கூட பதிலே இல்லை. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா மலையை ஒரு பார்வையும் அடிவாரத்தை ஒரு பார்வையுமா சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஜி ஜி அப்படின்னு அவன் கூப்பிடுறான். என்ன ஸ்ரீதரா, போகலாம், 1/2 மணி நேரத்தில் மேலே போனால் தான் சூரிய ஒளிப்பட்ட அந்த வைர கிரீடம் ஜொலிக்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு அது ஜொலிக்காது ஸ்ரீதரா அப்படின்னு மாணிக்லால் சொல்கிறாரு. ஜி அப்படின்னு நிற்கிறான். ஆமாம், வானத்தை பாரு, இந்த மேகம் இன்னும் 10 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். இது கார்த்திகை மாதம் வேற. பார்த்திப வருஷத்து கார்த்திகை மாதம் கொஞ்சம் ஆபத்தான மாதம். எந்த வகையில் ஜி? பார்த்திபன்னா அர்ஜுனன், அர்ஜுனன்னா ஆம்புமலை தான் ஞாபகத்துக்கு வரும். அர்ஜுனனோட பேரால் வந்திருக்கிற இந்த பார்த்திப வருஷத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் அம்பு மாதிரி மழை பெய்யும். அதனால இயற்கையே குழுங்கி போகும். எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக தெரியும். வறண்ட கிணறு குளம்லாம் கூட இந்த மாதம் நிரம்பிடும். இந்த மாதம் சூரிய சந்திரர்களுக்கு பெருசாக இந்த மண்ணில் ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்லால் முதல் படியை நோக்கி தொட்டு கும்பிட்டுக்கிட்டே மேலே போகிறான். ஒரு மாதத்துக்கு பின்னாடி இவ்வளோ செய்திகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிசயமாக பார்க்குறான். உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஜி அப்படின்னு சொன்ன ஸ்ரீதரன் மாணிக்லாலில் பார்க்குறான். மாணிக்லால் ரொம்ப கூர்மையாக ஒரு இடத்த பார்க்குறாரு. ஒரு சகுனம் ரொம்ப தப்பாக இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. எதை பார்த்து மாணிக்லால் அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொன்னார். அந்த அசம்பாவிதம் தான் என்ன? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.